ஹாய் ஹலோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ எதனால் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ் குட் பேட் அக்லி படத்தோடைய செகண்ட் லுக்கை சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியம். திருத்துப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 6:40 PM GPU 2. எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே என்னப்பா 2 ஒரு செகண்ட் பார்ட் இருக்குது, அதை பற்றி அறிவிப்போ அப்படிலாம் நிறைய பேரோட பேசியிருந்தாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து குட் பேட் அக்லி படத்துடைய செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் 2025 ரிலீஸ் ஆக போகிற குட் பேட் அக்லி படத்துடைய அப்டேட் அடுத்து வருது. ஆனால் விடாமுயற்சின்னு ஒரு படம் இருக்குது ரசா, அதை பற்றி ஒரு அப்டேட் இல்லை. ஷூட் ரெஸ்யூம்ஸ்னு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு இந்த ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு டீசரு பாட்டு ட்ரெய்லரு அதெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எது எப்படியோ விடாமுயற்சியை பற்றி ரொம்ப ஆர்வமாக அஜித் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ இல்லையோ, ஆனால் குட் பேட் அக்லிக்கு வந்து பயங்கரமாக வைப் ஆகிடுறாங்க. ஸோ அந்த வைப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட் லுக் போஸ்டர், அதாவது குறிப்பாக அஜித் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் விதமாக இந்த லுக் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, கையில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டூ, அஜித் சார் வந்து ஒரு மாதிரி ஜெயிலில் கெட்டப்பு, பாட்டு பாடுறதுக்கு இப்போ டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த வைப்பில் இருக்காப்புல. அப்புறமா கண்ணாடிக்குள்ளே, அதாவது படத்துக்குள்ளே ஒரு படம் காட்டியிருக்காப்புல நம்ம ஆதிக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறப்ப, அந்த டைட்டில் லுக்கில் ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து தீனா படம் மேலே ஒரு தனி ஒரு க்ரேஸ் உண்டு. ஸோ அதனால் அது ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நோ அதுன்னு ஒரு படத்தோட முடிவு பண்ணுறது. நான் அஜித் சாருடைய ரசிகன், தீவிரமான ரசிகன். நான் வந்து எப்படி ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் மட்டும் வைப்பேன், எனக்கு பிடிச்ச அஜித் சாருடைய எல்லா படத்தோட ரெஃபரன்ஸையும் வைப்பேன் அப்படின்ற மாதிரி இதில் வந்து படத்துக்குள்ளே படம் காட்டுற மாதிரி இந்த இதில் வந்து அஜித் சார் கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த கூலஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பில்லா படத்தில் வந்து அப்படி அஜித் சார் வந்து வச்சுட்டு ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து அதில் இருக்குது. குட் பேட் அக்லிக்கும் பில்லாக்கும் என்னையா கனெக்ஷனு, குட் பேட் அக்லிக்கும் தீனாக்கும் என்னையா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் என்ன தான் இந்த பையன் சமைச்சு நம்ம கொடுக்க போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக தான் குட் பேட் அக்லி வந்து உருவாகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே கன்ஸு பெரியம்மா. அந்த கன்னை எப்போயா உட போகிறீங்க நம்ம தமிழ் சினிமா இயக்குனர்களே? போர் அடிக்கிங்க எங்களுக்கே, எப்போ பாரு ஆனால் ஒன்றா தூக்கிட்டு வந்துடுறீங்க. எல்லாம் நம்ம இந்த லோகேஷ் ப்ரோ சொல்லணும். அவர் ஆரம்பிச்சு விட்டாப்புல எல்லாருக்கும் இப்போ அந்த நோய் பற்றிக்கிச்சு. ஆளாளுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க பெரிய அந்த கன்னை பெரியம்மாவை. ஐயோ. சரி ஓகே, எது எப்படியோ குட் பேட் அக்லி படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சது இல்லையா. ஸோ அது சம்மந்தப்பட்டு 2 விஷயமுமே அதான் படத்தில் வந்து ஒரு பார் ஃபைட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் லுக்கில் காமிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயில் பேக்ட்ராப்பில் வந்து ஒரு டான்ஸு பாட்டு அப்படின்னாங்க. காட் பிளஸ் யூ மாமே, நல்லா இருக்குல்ல, காட் பிளஸ் யூ மாமே. அஜித் சார் வந்து நக்கலாக சொல்கிறப்ப அது வேறு லெவலில் இருக்கும். நல்லா இப்போயே நம்மளால் வந்து அதை வைப் பண்ண முடியுது. ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு சிங்கிளுடைய அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரம் கொடுத்துருவாங்களோ, ஒருவேளை ஃபஸ்ட்டு சிங்கிளுடைய அந்த ஸ்டார்டிங் வந்து காட் பிளஸ் யூ மாமையாக இருக்குமோ. எப்படியெல்லாம் நம்மளை புலம்பு விட்றாங்க பாருங்க. நீ நல்லா வருவையா ஆதிக்கு, நல்லா வருவேன். ஆனால் ஒன்று, அந்த ப்ரெசன்டேஷனை மட்டும் நீ கரெக்டாக பார்த்துக்க, மற்றபடி மீதி எல்லாத்தையும் இவங்க பார்த்துப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப நாளாக அஜித் ரசிகர் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது இதுதான். ராவாக முழுக்க அஜித்திசம் மட்டுமே ஊறி போன ஒரு அஜித் படம். ஸோ அது வந்து இந்த குட் பேட் அக்லி கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அதுக்குண்டான அந்த ஒரு விஷயந்தான் வருது. இப்போ நீங்கள் மார்க் ஆண்டனியை பயங்கரமாக கொண்டாட்டிங்க அப்படின்னா ஷியோராக இந்த குட் பேட் அக்லியும் நீங்கள் வந்து அஜித் ரசிகர் இல்லைனா கூட பயங்கரமாக கொண்டாடுவீங்க, ரைட்டா? அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் நம்ம குட் பேட் அக்லி சொல்ல முடியாது. ஏன்னா இது அஜித் சார் படம். ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்படியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஆனால் குறிப்பாக அஜித் சாரோட அந்த லந்து, அஜித் சாரோட அந்த ஒரு வில்லனிசம், அஜித் சாருடைய அந்த ஒரு மேனரிசம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரசித்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அது அவரோட ஃபேனே இல்லைனா கூட ஒரு சில படங்கள் எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க இல்லையா. இப்போ மங்காத்தா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நடிகருடைய ஃபேன்ஸுமே வந்து அதை பயங்கரமாக ஸ்லாகிச்சு கொண்டாடுவாங்க. அஜித் சாருடைய ஒவ்வொரு நுவான்சஸ், மேனரிசம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்றா இருந்தால் போதும். சிறப்பான ஒரு தரமான சம்பவமாக இந்த பொங்கலுக்கு நம்ம குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்றத எந்தவித டவுட்டும் வேணாம் யாருக்கும். ஓகே. ஸோ ஓகே மக்களே, தட்ஸ் இட். ஃபஸ்ட் லுக்கில் வந்து தீனா படத்தில் வந்து நம்ம அஜித் சார் வந்து இந்த
கண்ணாடியை உடச்சிட்டு பார்ப்பார்ல, அதை வந்து இந்த கையில் பச்சை குத்திருந்தாப்புல, இதில் கண்ணாடியில் வச்சுருக்காப்புல. இப்போ அடுத்து ஏதாவது ஒரு லுக் வந்துச்சு, ஒரு போஸ்டர் விட்டாங்க அப்படின்னா என்ன படமாக இருக்கும்? ஒரு வரலாறு படத்துலேருந்து இது இறக்குவாங்களோ பார்ப்போம். ஏன்னா இதில் வேறு குட்டு பேடு அகில் வேறு இருக்குது, வாய்ப்பு இருக்குல்ல. இருந்தால் சந்தோஷம்தான்ப்பா. ஆமாம், எனக்கு வந்து இந்த செகண்ட் லுக் பார்க்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்றத நான் வந்து ஒரு விஷயமாக சொல்லிட்டேன், ஒரு வீடியோவாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.